வார வாரம் அங்கிள் முகத்தை மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்ற முகங்களை நான் பார்க்க முடியாம போகுது. ஆன்டி பக்கத்துல இருக்குது. ஆமா. யாரும் காட்டக்கூடாதுன்னு நினைச்சுருக்கிறீங்களா தெரியல. ஒருவேளை வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல. முகங்களை காட்டக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா தாராளமா உங்களுடைய முகங்களை நீங்க காட்டலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம தொடர்ந்து லேவியராகம புஸ்தகத்திலிருந்து நம்ம பலிகளை குறித்ததான சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். அதுல முதல் 7 அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய 5 விதமான பலிகளை குறித்து நாம சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அதுல 3 விதமான பலிகளை குறித்து நாம் கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்தோம். சோ ஒவ்வொன்றாக நம்ம திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வீடியோஸ் ரெக்கார்ட் செய்யப்படுகிறதுனால சோ அந்த வீடியோஸ் நம்ம திரும்பி பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமாக அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள நமக்கு உதவிகரமாக இருக்கும். இன்றைக்கும் நாம் 4ஆம் அதிகாரத்திலே உள்ள பலியை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம பார்க்க போகிற பலியானது பாவ நிவாரண பலியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாவ நிவாரண பலி. 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாய் நாம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, யாருமா படிக்கிறா? படிங்க. யார்? வசந்தராவா? மகேஸ்வரியாவா? படிங்க சிஸ்டர். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது. இந்த 4ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் அறிமுக வார்த்தைகளாக இருக்கிறது. அதாவது 4ஆம் அதிகாரத்திலேயும் 5ஆம் அதிகாரத்திலேயும் கூட இந்த தொடர்ச்சியை நாம பார்க்க முடிகிறது. அதுல மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை. சோ தேவன் இந்த கட்டளைகளை நியமிக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது தேவன் தமது ஜனங்களுக்காக வைக்கக்கூடிய ஒரு நியமமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களையும் அவர் சிந்தித்து முன்கூட்டியே அதற்குண்டான தீர்வுகளை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வைத்திருக்கிறதாக நாம பார்க்கின்றோம். சோ நம்முடைய தேவன் நம்மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இதனை நாம சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. என்ன சொல்றாரு? நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்ப இந்த கட்டளை யாருக்குரியது அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அல்ல, இஸ்ரவேல் புத்திரரிடத்துல. அப்ப இந்த யார் இந்த இஸ்ரவேலர்கள்? நம்ம முதல் பாடத்துல நாம் ஏற்கனவே நம்ம சிந்தித்தோம். இவர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்களாக இருக்கிறார்கள். சிவந்த சமுத்திரத்தை தாண்டினவர்களாக இருக்கிறார்கள். தேவனாலே போஷிக்கப்படுகிறவர்கள், தேவனாலே காக்கப்படுகிறவர்கள், சோ தேவனாலே வழிநடத்தப்படுகிறவர்கள். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த கட்டளைகள் யாருக்குரியது? தேவ ஜனங்களுக்கு உரியதான வார்த்தைகள், கட்டளைகளாக இருக்கின்றது. அப்போ நாம தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளினுடைய பாடங்கள் நமக்கும் உரியதாக இருக்கின்றன. அப்ப தேவன் இதிலிருந்து நமக்கும் என்ன வைத்திருக்கிறார்? பாடங்களை வைத்திருக்கிறார். நாம் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், நாம் செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் இதிலிருந்தும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறதாக நாம் அங்கே பார்க்கிறோம். சரி, என்ன கான்செப்ட் அல்லது சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது, ஒருவன் யார்? அந்த ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரிலே ஒருவன். சரிங்களா? அந்த ஒருவன் அப்படின்னா யாரவனா இருக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. அதுலயும் குறிப்பிட்ட ஒரு நபராக இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரிலே ஒருவன். சரி, அந்த ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால். கவனிங்க, இங்க ஆண்டவர் எதை குறித்து சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அறியாமையினாலே செய்யக்கூடிய பாவத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறார். இப்போ நமக்கு பொதுவா ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? என்ன கேள்வி? பிரதர், அது தப்புன்னு எப்படி தெரியாம இருக்கும் பிரதர் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம பொதுவாவே கேட்கறது. அது எப்படி தெரியாம பேச முடியும்? அது எப்படி தெரியாம செய்ய முடியும்?
அப்ப ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு? ஒருவன் செய்வானானால். அப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, மனிதன் சில விஷயங்களை அறியாமல் செய்கின்றான். அப்போ தேவன் அந்த அறியாமையில் செய்யக்கூடியவைகளையும் என்ன பண்றாருன்னா விட்டு வைக்கவில்லை. இதை நம்ம நல்லா புரிந்துக்கணும். சோ அவன் தெரியாம பண்ணிட்டான், அதனால நாம அதை கணக்குல எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது பாவமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அறியாமையினால் செய்தாலும் அது என்னதா இருக்கிறது? பாவமாகத்தான் இருக்கிறது. அறியாமையிலே செய்தாலும் அது பாவத்தினுடைய கணக்கிலே வரக்கூடியதாக இருக்கின்றது. இது நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. தேவன் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவத்தை கண்டுகொள்ளாமல் விடக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அது ஒருபோதும் ஆண்டவர் என்ன செய்கிறது இல்ல, விட்டு விடுகிறவர் கிடையாது. அதை கணக்கில எடுக்கிறார். அதையும் சரி செய்கிறதற்கான வழியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வேதத்திலே கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அந்த அறியாமையில் செய்யக்கூடிய பாவம். ஆனா நல்லா கவனிங்க, அறியாமல் செய்தாலும் அது எதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை. சரிங்களா? கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை. அப்போ நாம் செய்யக்கூடிய எந்த பாவமும் எதை மீறக்கூடியதா இருக்கிறது? கட்டளைகளை மீறக்கூடியதா இருக்கிறது இல்லையா? பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று வேதம் தெளிவாய் சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ பிரமாணத்தை நாம் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் அது என்னவா இருக்கிறது? பாவமா இருக்கிறது. கட்டளையை நாம் என்ன பண்ணக்கூடாது? எந்த விதத்திலையும் மீறக்கூடாது. கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்யும்படியாக சொல்வாரானால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியல அப்படின்னா அது பாவமாக இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்தால், ரெண்டு விதத்திலையும் பார்க்கணும். செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்யும் பொழுதும், செய் அப்படின்னு சொல்லுகிறதை செய்யாமல் இருக்கிறதும், இது ரெண்டுமே என்னவா இருக்கிறது? பாவமாக இருக்கிறது. இது நான் அறியாமையில் செய்தாலும் சரி, அப்படின்னு என்ன அர்த்தம்? கட்டளையை அறியவில்லை, தேவனுடைய வார்த்தையை அறியவில்லை, தேவனுடைய பிரமாணத்தை அறியவில்லை. பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நாம ஒரு முறை யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அறியாமல் செய்யக்கூடிய காரியம் என்று கர்த்தர் ஒருவேளை சொல்லி இருந்தாலும் அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்துல இருக்கின்றது. நல்லா கவனிக்கணும். முதலாவது கற்பனைகளை அறிந்து கொள்ள வேண்டியது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, பெற்றோர் பிள்ளைகளிடத்துல சொல்லிக் கொடுக்கிறதுல இருந்து ஆரம்பமாகின்றது. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இப்போ பிள்ளை கட்டளைகளை அறியவில்லை என்று சொன்னால் இப்ப அதற்கு யார் பொறுப்பாளியா இருக்கிறார்கள்? பெற்றோர்கள் பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? யூதர்களுடைய பின்னணியில முதல் 6 வருஷங்கள் தாய் கற்பனைகளை மனப்பாடம் செய்ய வைப்பார்கள். அதாவது 5 ஆகமங்களையும் யூத தாயானவர்கள் அதை என்ன செய்வாங்க? மனப்பாடம் செய்ய வைப்பார்கள். பிரமாணங்கள் 7ஆம் வயது முதல் 12ஆம் வயது வரைக்கும் தகப்பன் அந்த 5 ஆகமங்களிலே இருக்கக்கூடிய நடைமுறைகளை கற்றுக் கொடுக்கிறவராக இருப்பார். நல்லா புரியுதுங்களா? முதல் 6 வயது மனப்பாடம் செய்வாங்க, அவ்வளவுதான். ஆனா அடுத்த 6 வருஷங்கள் தகப்பன் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த கற்பனையினுடைய பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னவா இருக்கிறது, நடைமுறைக்கு அடுத்த விஷயங்கள் என்னவா இருக்கிறது, அதை எப்படி நாம நடைமுறைப்படுத்தணும், எப்படி நாம அபியாசப்படுத்தணும். சோ இந்த காரியங்கள் எல்லாம் தகப்பன் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கு. 12 வயதிற்கு பிற்பாடு ரபிமார்களிடத்திலே சென்று என்ன செய்யறாங்க? கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. ஒரு யூத பிள்ளையினிடத்துல நியாயப்பிரமாணம் கற்றுக்கொள்ளுகிறதற்கு யார் யாரெல்லாம் செயல்படுறாங்க? 1 தாய் செயல்படுகிறார், 2 தகப்பன் செயல்படுகிறார், 3 நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாமே, தேவாலயத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ரபிமார் என்ன செய்யறாங்க? சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இதை 2ஆ நாம எடுத்துக்கொள்ளலாம். 1 குடும்பம்,
இன்னொன்று சபை என்று நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போ புதிய ஏற்பாட்டுல தேவ பிள்ளைகள் அல்லது சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்தை அல்லது தேவனுடைய வசனத்தை அறியாமல் போகிறார்கள் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, குடும்பத்துல அவர்கள் சொல்லிக் கொடுக்காதது முதல் காரணம். இரண்டாவது, சபையும் அதற்குண்டான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். சபை கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப குடும்பம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், சபை கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கணும். தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்லும் போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ சிறு வயது முதல் இந்த வேத எழுத்துக்களை நீ இன்னாரிடத்திலே கற்றாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்ப இன்னாரிடத்தில் அப்படின்னா யார் இடத்துல கற்றுக்கொண்டாரு? முந்தி உன் பாட்டியாகிய லோவிசால் இடத்திலும் உன்னுடைய தாயினிடத்தில் இருந்தும் நீ தேவனுடைய வேத வசனங்களை நீ கற்றுக்கொண்டாய். அப்போ தீமோத்தேயு பவுலிடத்திற்கு வந்து சேருவதற்கு முன்பதாக பவுலிடத்திலே எப்படி அபியாசம் ஆகணும், பவுலிடத்திலே எப்படி நடந்து கொள்ளணும், பவுலோட கூட ஊழியத்தில எப்படி செயல்படணும், தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை அல்லது பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை தீமோத்தேயுவுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க? அவனுடைய பாட்டியும் அவனுடைய தாயும் என்ன பண்ணாங்க? சொல்லிக் கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இதை நாம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. தீமோத்தேயு குறித்து கேள்விப்பட்ட சில விஷயங்கள் உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தீமோத்தேயு என்பது அது ஒரு கிரேக்க பேர் கிடையாது, சாரி, ஒரு எபிரேய பேர் கிடையாது, அது ஒரு கிரேக்க பேராக இருக்கிறது. அப்போ அந்த தீமோத்தேயனுடைய அம்மாவனுடைய பேரும் பாட்டியனுடைய பேரும் பார்க்கும் பொழுது கிரேக்க பின்னணியிலிருந்து வரக்கூடிய பெயர்களாக இருக்கிறது. அதாவது கிரேக்க தெய்வத்தினுடைய பெயர்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆக்சுவலா தீமோத்தே அப்படின்னா தேவனுக்கு பிரியமானவன் அர்த்தம். ஆனா அந்த தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்ற வார்த்தையானது எந்த தெய்வத்தை பற்றி சொல்லல, யெகோவாவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அது ஒரு பொதுவான வார்த்தை, கடவுளுக்கு பிரியமானவன் என்று பொதுவாக சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. அப்போ யூத ஸ்திரீ அப்படின்ற அந்த வார்த்தையானது யூத மதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிறப்பிலே யார் கிடையாது, யூத பின்னணியிலே பிறந்தவர்கள் கிடையாது, யூத மதத்தை அமைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப யூத மதத்தை அமைந்தவர்கள், நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு வேத வசனங்களை, வேத எழுத்துக்களை, நியாய பிரமாணத்தை அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல யூத மதத்தை அந்த அம்மாவும் பாட்டியும் தான் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா தீமோத்தேயனுடைய அப்பா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இன்னும் யாராதான் இருக்கிறாரு? புறஜாதியா தான் இருக்கிறாரு. யூத பின்னணிக்குள்ள வரவில்லை, யூத மதத்துக்குள்ள வரவில்லை, யூத பின்னணியில அவர் கர்த்தருடைய வசனத்துக்கு வரும்படியாக கொண்டு வரப்படவில்லை. ஆனா யோசித்து பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு பின்னணியில இருந்த பொழுதும் தன் பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறதுல அந்த அம்மா என்ன செய்யல? பின்வாங்கி போகவில்லை, பின்வாங்கி போகவில்லை. குடும்பத்துல என்ன இல்ல, ஒருவேளை அவங்களுக்கு உதவி இல்லாமல் இருக்கலாம், அதாவது கணவனிடத்திலிருந்து உதவி இல்லாமல் இருக்கலாம். ஒரு அப்பாவா பிள்ளைக்கு அந்த தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறதுல உதவி இல்லாமல் இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னும் சொல்ல போனா அவர்கள் வாழக்கூடிய அந்த கலாத்தியா அந்த மாகாணத்தில அங்கே ஜெபாலயங்கள் கிடையாது. ஏன்னா பவுல் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் முதல்ல எங்கதான் போறாரு? ஜெபாலயத்துக்கு தான் போறாரு. ஆனா அங்கே தீமோத்தேயு இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும் பொழுது அங்க ஜெபாலயம் கிடையாது. அப்ப அங்க கணிசமான யூதர்கள் கூட கிடையாது. நல்லா யோசித்து பாருங்க. அப்ப கணிசமான யூதர்கள் கிடையாத அந்த பட்டணத்துல கூட, நல்லா கவனிங்க, குடும்பத்துல வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது கூடிய வாய்ப்புகள் குறைவு, ஜெபாலயம் கிடையாது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் எவ்வளவு அருமையான ஒரு காரியம். தீமோத்தேயுக்கு அவங்க பாட்டியும் சரி, அவங்களுடைய தாயாரும் சரி, வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கிறதுல அவர்கள் சோர்ந்து போகவில்லை என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம்.
எவ்வளவு அருமையான ஒரு காரியம். நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கிறதற்கு எந்த நிலையில நாம் முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நாம் ஒருமுறை யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கோம். பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களில நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது இது அப்பாவுக்கு பிடிக்காது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். இல்ல இது அம்மாவுக்கு பிடிக்காது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். இது தப்பு, இது செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். இதெல்லாம் சொல்றோமே தவிர இது வசனத்துக்கு புறம்பானது. பாரு, பைபிள்ல இப்படி சொல்லி இருக்கு, இதை செய்யக்கூடாது. ஒருவேளை பொய் சொல்லுவான் அப்படின்னு சொன்னா வசனத்துல பொய் சொல்லாமல் இருக்கணும்னு சொல்லி இருக்கு, பொய் சொல்லாத. அப்ப வசனத்தோட நம்முடைய பிள்ளைகளை கனெக்ட் பண்றோமா? தேவனுடைய வார்த்தையோட நம்முடைய பிள்ளைகளை நம்ம கனெக்ட் பண்றோமா? என் அருமையான சகோதரனே சகோதரிகளை நம்ம சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கு. ஒருவேளை இந்த கூட்டத்துல நான் நினைக்கிறேன் 3 தலைமுறைகள் இருக்கிறார்கள். 3 தலைமுறைகள். ஒன்று, நம்ம சோமசுந்தரம் அங்கிள் பிள்ளைகளை வளர்த்த விதம் வேறாக இருந்திருக்கும், அது ஒரு தலைமுறை. கணேசன் பிரதர் அவருடைய பிள்ளைகளை வளர்க்கிறது வேற விதமாக இருக்கும், இது ஒரு தலைமுறை. இப்போ வரக்கூடிய, அதாவது ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இப்போ பிள்ளைகள் பிறந்திருக்கும் போது அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதம் வேறாக இருக்கு. இந்த 3வது தலைமுறைக்கும் இப்போ உள்ள தலைமுறைக்கும் உள்ள ஒரு விசேஷமான ஒரு வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுங்களா? அப்ப அடிச்சு வளர்த்தாங்க, இப்ப அடிக்கிறதே கிடையாது. இதுல என்ன காமெடினா, எங்க அப்பா பத்தி நான் சொல்றேன். சரி, எங்க அப்பா எங்களை அடிச்சு வளர்த்தாரு. இப்போ என் பிள்ளைங்களை நான் அடிச்சு வளர்த்தா எங்க அப்பா குறுக்குல வர, டேய் பிள்ளைங்களை அடிக்காதன்ற. ஏன்? இப்ப அவர் அப்பா ஸ்தானத்துல இருந்து தாத்தா ஸ்தானத்துக்கு வந்துட்டார். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ என்ன மாறுது அப்படின்னா, வளர்ப்பு மாறுகிறது, கண்டிப்பு மாறுகிறது. பிரியமான சகோதரனே சகோதரிகளே, அடித்து வளர்த்ததினாலே உண்டான விளைவுகளை நம்ம பார்க்கிறோம், அடிக்காம வளர்க்கிறதுனாலே உண்டான விளைவுகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதுல சந்தேகமே இல்லைங்க. அப்போ வேத வசனங்கள் நம்முடைய பிள்ளைகள் அறியாமல் போகிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான முதல் பழி பெற்றோரை சாரக்கூடியதாக இருக்கிறது. இதுல நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பித்துக் கொள்ளவே முடியாது. என்ன இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னாச்சு அப்படின்னா, எஜுகேஷன் காம்படிஷனா மாறி போச்சு. பிள்ளைகள் இப்போ சபையில ஒரு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 10 பிள்ளைங்க மத்தியிலேயே பெற்றோர்களுக்கு உண்டான ஒரு பிரஷர் வருது. என் புள்ள ஃபர்ஸ்ட் வரணும், என் புள்ள செகண்ட் வரணும், அந்த பிள்ளைய விட என் புள்ள நல்லா படிக்கணும். இந்த ஒரு காம்படேட்டிவ் ஒரு சிஸ்டமானது பிள்ளைகளை பிரஷர் படுத்தி பிள்ளைகளை படிப்பு சம்பந்தமான காரியத்துல முக்கியப்படுத்துறோமே தவிர வேத வசனத்துல அவங்கள வளர்த்தெடுக்கணுமே அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியவங்களா இருக்கு. இதுல என்ன வேடிக்கையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, ஸ்கூல்லயும் அந்த மாதிரி பயமுறுத்துறாங்க. இப்போ என் தங்கச்சி பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் இப்போ படிக்குது, சாரி யூகேஜி படிக்குது. ஒரு நாள் லீவ் கேட்டா நாங்க எப்படி போர்ஷன் முடிக்கிறதுன்னு கேக்குறாங்க. இது யூகேஜிக்கு போர்ஷன் முடிக்கிறத பத்தி பேசுறாங்க. யூகேஜி ஃபுல்லா என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அந்த ஏபிசிடியும் அந்த ஏ ஃபார் ஆப்பிளும் அந்த பி ஃபார் பேபியும் இதுதான் சொல்லி கொடுக்குறாங்களே தவிர வருஷம் பூரா தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா என்ன இல்ல, ஓ பிரதர் சார் போர்ஷனை முடிக்கணும் சார். இப்ப நாம என்ன பண்றோம், அவங்க பயமுறுத்துறாங்க, நாம பயப்படுறோம். ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடாது, ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடாது, சர்ச்சைக்கு அது பரவாயில்ல. வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பது, இப்போ பிள்ளைங்க இந்த காம்படிஷனான இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நல்லா கவனிங்க, ஸ்கூல்ல படிக்கிறத விட அதிகமா டியூஷனுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 8 மணி நேரம் ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா யோசித்து பாருங்க, காலைல ஒரு 2 மணி நேரம், மதியானம் ஒரு ஈவினிங் ஒரு 2-3 மணி நேரம், ஒரு 5-6 மணி நேரம் டியூஷன்லயே நேரத்தை செலவழிக்கிறாங்க. அப்போ 24 மணி நேரத்துல ஏறக்குறைய 15-16 மணி நேரம்
பிள்ளைங்க எதுக்காக செலவிடுறாங்க? இந்த உலக ரீதியான கல்விக்காக மட்டுமே செலவிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இதுக்கு யார் காரணம்? யாருங்க காரணம்? முதல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய முக்கியத்துவம் என்ன, பிள்ளைகளுக்கு எதை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுடைய முன்னுரிமை என்னவா இருக்கின்றது, அதை சொல்லிக் கொடுக்கிறதற்கு நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்றோம்? ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்ல என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. டியூஷனுக்கு போகும்போது டியூஷன்ல என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப வீட்டுல அவங்க என்ன கத்துக்கிறாங்க? பையன் டயர்டா படுத்துனுக்குறாங்க, பொண்ணு ரொம்ப சோர்வா டயர்டா படுத்துனது, சாப்பிட கூட நேரம் இல்லை, சரியா சாப்பிடவே மாட்டோம். என்ன காரணம்? ஏன் நம்ம அந்த பிரஷர் நம்முடைய பிள்ளைகளிடத்துல பில்ட் பண்றோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும்? உபாகம புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா, பிள்ளைகளுக்கு கல்வி, அதாவது கல்வியாகவே நம்ம வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லப்படுகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? பிள்ளைகள் படுத்திருக்கும் போது சொல்லிக் கொடுக்கணும், உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லிக் கொடுக்கணும், நடக்கும் போது சொல்லிக் கொடுக்கணும், படுத்து எழுந்திருக்கும் போது சொல்லிக் கொடுக்கணும். யோசித்து பாருங்க, அவன் நிக்கிறான், அவன் உட்கார்றான், படுக்கிறான், திரும்ப எழுந்துக்கிறான். இப்ப இந்த 4 காரியங்கள் பண்ணும் போதும் நாம எதை சொல்லிக் கொடுக்கணும்? வேத வசனத்தை நாம் சொல்லிக் கொடுக்கணும், கருத்தாய் சொல்லிக் கொடுக்கணும். பிரியமானவர்களே, இதை நாம யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம இருக்கு, இதை நாம கவனிக்க வேண்டியவங்களா இருக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பிள்ளைகளுடைய இருதயத்திலே வசனம் விதைக்கப்படுவதை காட்டிலும் உலக ரீதியான பலவிதமான காரியங்கள் அதிகமாய் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு வசனம் விதைக்கிறதை நீங்கள் தவிர்க்கிறீர்களோ பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவ்வளவு ஆபத்தானது என்பதை மறந்து போக வேண்டும். வேத வசனத்தை நாம் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே தெய்வ பயத்திலே வாழுகிறதில்லை என்பதை நாம் மிக மிக எச்சரிக்கையோடு நாம் பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கோம். முதலாவது அறியாமை, வேத வசனத்தினுடைய அறியாமைக்கான காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும், தாய் தகப்பனிடத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஒரு குடும்பம் ஒரு பிள்ளைகளுக்கு வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறதை வீட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும், வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கும். 2வது, சபையானது அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. தாய் 6 வயசு வர்ற வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை மனப்பாடம் செய்ய வைக்கிறாங்க. அடுத்த 6 வருஷம் அப்பா என்ன செய்யறாரு? அந்த பிராக்டிக்கலான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறாரு. இது 2ம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் எங்க ரபிமாரிடத்துல கொண்டு வரும்போது தேவாலயத்தில அவர்களோட என்ன செய்யப்படுது? அவங்க கற்றுக்கொண்ட காரியங்களை ரபிமார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கேள்விகள் கேட்பாங்க. இது நம்ம எங்க பாக்குறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 12வது வயதுல யாரோட பேசிட்டு இருந்தாரு? அங்கே உள்ள ரபிமாரிடத்துல பேசிட்டு இருந்தார், போதகரிடத்துல பேசிக்கிட்டு இருந்தார். யோசித்து பாருங்க, அங்கே விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தார். அவங்க கேள்வி கேட்கிறாங்க, இவர் கேள்வி கேட்கிறாரு. இப்படி ஒருத்தர் என்ன பண்றாங்க? வேத வசனத்திலிருந்து அங்கே கேள்விகள் கேட்கப்படுகின்றது. அப்படி கேட்கப்பட்ட பிறகுதான் ரபிமார்கள் யூ ஆர் எலிஜிபிள் டு ஸ்டடி அண்டர் மை ஃபீட் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த அடுத்த கட்ட படிப்புக்கு அவர்களை கொண்டு போகிறார்கள். அப்படிதான் கமாலியேல் பாதத்துல உட்கார்ந்து கற்றுக்கொண்டவர் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ இப்ப இந்த காரியத்தை நம்முடைய சபையினுடைய காரியத்தோடு நம்ம வரும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனை பேர் நம்முடைய சபையில இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்துல சிம்பிளான கேள்விங்க, இன்னைக்கு பைபிள் படிச்சியா அப்படின்னு நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம்? இன்னைக்கு ஜெபம் பண்ணியா அப்படின்னு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளிடத்துல கேட்கிறோம்? பேசிக்கான கேள்விங்க.
அவங்களுக்கு அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரணும். நான் சபைக்கு போனா என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கறதுக்கு அங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வரணும். இப்போ நம்ம பைபிள் படிச்சியா அப்படின்னு கேட்கும்போது பொதுவா எல்லாருமே சொல்ற ஒரு எல்லா பிள்ளைங்களும் என்னதான் சொல்லுவாங்க, படிச்சேன் அங்கிள், இல்ல படிச்ச அண்ணன், அதுதான் சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி கேட்கணும், இன்னைக்கு என்னமா படிச்ச, இல்ல இன்னைக்கு என்னப்பா படிச்ச. அப்பதான் வரும், இன்னைக்குதான் அங்கிள் படிக்கல. அப்ப நேத்து படிச்சியா? நேத்து படிச்சேன். என்ன படிச்சேன்? நேத்து என்ன படிச்சேன் அப்படின்னா, அப்ப நம்ம சொல்லும் போது நல்லா கவனிங்க, அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. எஸ், அவங்க தவறு பண்றாங்க, படிக்கல, ஓகே, ஆனா டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணுமா. நீ நெக்ஸ்ட் வீக் வரும்போது நான் கேட்பேன், படிக்கணும், என்ன படிச்சேன்றதையும் நான் கேட்பேன், நீ என்ன பண்ணணும் சொல்லணும். அப்போ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணி அவங்களை அனுப்பும் போது மேபி அடுத்த வாரம் கூட அவங்க படிக்காம வரலாம். மறுபடியும் என்ன பண்ணுங்க, இந்த வாரம் கூட படிக்கலையா, இது சரியில்லை, சரி ஓகே, இன்னொரு சான்ஸ் கொடுக்குற, நெக்ஸ்ட் வீக் படிச்சுட்டு வா. நீங்க நல்லா கவனிங்க, அவங்கள வசனத்தை படிக்க வைக்கிறதற்காக என்ன பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. பிரியமானவர்களே, அடியாருடைய சபையில ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்ததுக்கு அப்புறம் எல்லா சின்ன பிள்ளைங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, வசனத்தை எல்லாம் எழுதிட்டு வந்து எங்க சபையில உள்ள எல்டர் கிட்ட வந்து காட்டி டிக் போட்டுட்டு அவருக்கு 100க்கு 100 மார்க் போடுவார், 5 ஸ்டார் போடுவாரு. சொல்றது புரியுதுங்களா? அவங்க அதாவது அந்த அந்த மார்க் வாங்குறதுக்கு, அந்த 5 ஸ்டார் வாங்குறதுக்கு அவங்க அந்த அதாவது அவங்க அந்த என்கரேஜ்மெண்ட் ஆகுறாங்க. சோ இந்த என்கரேஜ்மெண்ட் இப்ப அவங்க உட்கார்ந்து வசனம் கேட்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நாம எப்படி புரிந்து கொள்றது? நான் சொல்றது ஏதோ 11th 12th படிக்கிற பிள்ளைங்களை பத்தி நான் பேசல. 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள பிள்ளைங்களை பத்தி நான் பேசுறேன். சோ பிள்ளைங்க எழுதுறாங்க, வந்து காட்டுறாங்க. ஒருவேளை அந்த பிள்ளைங்க வந்து டைரி எடுத்துட்டு வரல, அப்படி வீட்டுல என் பையன் 6th தான் படிக்கிறான், டைரி எடுத்துட்டு போலன்னா ஐயா பாபு மாமா இருக்கிறாரு என்ன கேட்பாரு அப்படின்னு அவன் பயப்படுறான். டைரி எடுத்துட்டு போனோன்ற அந்த அந்த காஷியஸ் அவனுக்கு இருக்கு. சபையில நம்மள கேள்வி கேட்பாங்க அப்படின்ற அந்த ஒரு 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 பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம தான் மோல்டு பண்ணணும். இப்ப இந்த மோல்டு பண்ற வேலை எல்டர்ஸ் மட்டும் தான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, இல்ல ஊழியர்கள் மட்டும் தான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. எனிபடி கேன் டூ. யார் வேணாலும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ சபை தேவ வசனத்தை கற்றுக் கொடுக்கிறதிலே என்ன எடுக்கணும், முயற்சிகள், கற்றுக் கொடுப்பதிலே முயற்சிகள் எடுக்க, அதற்குண்டான காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். அப்போ நாம இந்த லேவியராகம் 4ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களிலே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், பிரியமானவர்களே, அறியாமை. நம்முடைய சபையில யார் வேணா இருக்கலாங்க, வேத வசனத்தை அறியாமல் நாம் இருக்கவே கூடாது. வேத வசனத்தை நாம் அறிய வேண்டும், வேத வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கு. நாம் அறியாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது, நாம தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது. சோ அறியாமை, வேத வசனத்தினுடைய அறியாமை சபையில உள்ள யாருக்குமே இருக்கக்கூடாது. நாம் ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். சரி, இந்த 4ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நான் கொடுத்துட்டு நான் இன்னைக்கு அதை முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த அதிகாரத்துல 4 விதமான நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 விதமான நபர்களும் எந்த பின்னணியில அப்படின்னு சொன்னா, அறியாமையினாலே செய்யக்கூடிய பாவத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல முதல் நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன வாசிக்கிறோம்,
வாசிங்க. அபிஷேகம் பெற்ற ஆசாரியன், அபிஷேகம் பெற்ற ஆசாரியன். சோ முதலாவது யாரை குறித்து இங்க சொல்லுகிறாரு? ஆசாரியன், அபிஷேகம் பெற்ற ஆசாரியன். இரண்டாவது 13வது வசனம், 13வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து. சபையார் எல்லாரும், முதலாவது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன், இரண்டாவது இஸ்ரவேல் சபையார் எல்லாரும். மூன்றாவது 22வது வசனம், ஒரு பிரபு. பிரபு அப்படின்னு சொன்னா தலைவராக இருக்கிறவன், ராஜாவாக இருப்பவன், வழிநடத்தக்கூடியவன். ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில். நல்லா கவனிங்க, இந்த பிரமாணம் எழுதும் போது அவர்களுக்கு இன்னும் தலைவராக என்ன ஆகல, யாருமே வரல. அதாவது இப்ப மோசே வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் யார் யார் வரப்போறாங்க யோசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் வர்றாங்க, ராஜாக்கள் வர்றாங்க, மூப்பர்கள் வர்றாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இவங்க எல்லாம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைவர்களை பற்றி பேசுறாரு. ஆனா அது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில ஒரு பிரபு அப்படின்னு சொல்றாரு. So it can applicable to any leader. எந்த தலைவரையும் சாரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. லீட் பண்ணக்கூடிய ஒரு தலைவரை சாரக்கூடிய ஒன்றாக இருக்கு. சோ இது மூன்றாவது காரியமாக இருக்கிறது, கூட்டமாக இருக்கிறது. அடுத்தது நான்காவது 27வது வசனத்தை நாம பார்க்கும் பொழுது, சாதாரண ஜனங்களில் ஒருவன், சாதாரண ஜனங்களில் ஒருவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நல்லா கவனிங்க, யாரையெல்லாம் கவனிக்கிறாரு? சொல்லுது புரியுதுங்களா? யாரையெல்லாம் கவனிக்கிறாரு? ஒன்று, அபிஷேகம் பெற்ற ஆசாரியனை கவனிக்கிறார். இரண்டாவது, மொத்த இஸ்ரவேலையும் கவனிக்கிறாரு. மூணாவது, பிரபுவை கவனிக்கிறார், தலைவரை கவனிக்கிறாரு. 4, சாதாரண ஜனங்களில் ஒருவனையும் என்ன செய்யறாரு? கவனிக்கிறார். ஆண்டவருடைய பார்வையிலிருந்து இவங்க விடுபட்டாங்க, இவங்களை ஆண்டவர் கவனிக்கிறது இல்ல, இவங்களை ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல அப்படின்னு என்ன பண்றது இல்ல, அவர் செய்யறதே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆசாரியன் எங்க இருப்பவரு? தேவாலயத்துல இருப்பு. சொல்றது புரியுதுங்களா? பிரபு எங்க இருப்பாரு? அரண்மனையிலே சிங்காசனத்துல இருப்பவர். சாதாரண நபர் எங்க இருக்கிறாரு? ஒரு குடிசையிலயோ இல்ல ஒரு வீட்டிலேயோ இல்ல ஒரு மெத்த வீட்டிலேயோ எங்கேயோ ஒருவன் அங்க இருக்கு. இன்னொருத்தன் சமஸ்த இஸ்ரவேல், அதாவது எல்லாரும் கூட்டம் கூடி. இப்ப இதுல என்னன்னா, தனித்தனியாயும் பாக்குறாரு, கூட்டமாயும் என்ன செய்யறாரு? பாக்குற தேவனாக. நீங்க தேவாலயத்துல வேலை செய்யறீங்களா? அங்கேயும் உன்னை கவனிக்கிறார். நீங்க அரண்மனையில சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அங்கேயும் கவனிக்கிறார். ஒரு வீட்டுல குடும்பத்துல இருக்கிறீங்களா? அங்கேயும் உங்களை கவனிக்கிறார். மொத்த நாடாக, மொத்த தேசமாக, இல்ல மொத்த சபையாக, அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கவனிக்கிறவராக. ஆண்டவர் யாரையுமே என்ன செய்யறது இல்ல, பாவம் செய்யும் பொழுது நீ தேவாலயத்துல இருக்கிற, அதனால நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்றது இல்ல. இல்ல நீ சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற, நீ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி என்ன பண்றது இல்ல, விட்டு விடுகிறது இல்ல. மாணவர்களே, நீ சாதாரணமானவன் தானே அப்படின்னு என்ன பண்றது இல்ல, விட்டு விடுகிறது இல்ல. இல்ல மொத்தமா பண்ணிட்டீங்க, சரி சரி இனிமே பண்ணாதீங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, சொல்றது இல்ல. நீ ஆவிக்குரியவனா, நீ ராஜாவா, நீ சாதாரணமானவனா, யாரா இருந்தாலும் நீ பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் அதை என்ன செய்யறாரு? கணக்குல எடுத்துக்கொள். என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம கேட்பாங்க. என்னாகமம் 20ஆம் அதிகாரம். இந்த 20ஆம் அதிகாரத்துல முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் அந்த கண்மலையோட, மேரிபாவில கண்மலையோட பேச சொல்லுவாரு. தண்ணிக்காக மோசே என்ன செய்வாரு? அடிப்பார், கண்மலையை அடிப்பார். சோ இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ண போறது இல்ல,
கானானுக்குள்ள போக போறது இல்லை அப்படின்னு அங்க நியாயம் தீர்க்கிறார். இதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தினுடைய முடிவுல நம்ம பார்க்கும்போது பாருங்க, 23வது வசனத்துல இருந்து வாசிங்க. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல. ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகி எலியாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி, ஆரோன் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே. போதும் சிஸ்டர், ரொம்ப தெளிவா இருக்கு. என்ன தெளிவா இருக்கு? மோசே ஆரோனை கூட்டிட்டு மலைக்கு வா, கூட எலியாசரையும் கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து ஆரோனுடைய வஸ்திரங்களை கலற்றி அவன் மகனாகிய எலியாசருக்கு உடுத்து. ஏன்? ஆரோன் பாவம் செய்தான். இனி அவன் எங்க வர முடியாது? தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது. அவனுடைய ஆயுசு நாட்கள் முடிகிறது. இது 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 எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, the responsibility is taken from Aaron and given to the Elias. அதாவது நான் மத்தவங்களுக்கு அதிகாரத்தை அல்லது பொறுப்பை பகிர்ந்து கொடுப்பதை விட என் கையிலிருந்து பறித்து கொடுப்பது, அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். இப்ப இங்க அதுதான் நடக்குது. இப்போ இதெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத மோசே பண்றாரு. அடுத்த வசனம் 27வது வசனத்துல, கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். அப்போ ஆரோனை கர்த்தர் விட்டு விடல. இதே வார்த்தையை ஆண்டவர் யாருக்கும் சொல்லியிருக்கிறாரு? மோசேக்கும் சொல்லியிருக்கிறார். அப்போ மோசே ஆரோனுடைய வஸ்திரங்களை கலட்டும் போது மோசேயினுடைய மனசுல என்னெல்லாம் ஓடி இருக்கும்? ஒரு பக்கம் அண்ணன், ஒரு பக்கம் அண்ணன் ஆண்டவரிடத்துல ஆண்டவரே ஆண்டவரே மன்னிச்சிருன்னு கேட்க கூட இல்ல. ஏன்னா ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அந்த வஸ்திரங்களை கலட்டும் போது மோசேயினுடைய மனசுல என்ன ஓடி இருக்கும்? நாளைக்கு இதேதான் எனக்கும் நடக்கும். இட் மே ஹேப்பன் டு மீ ஆல்சோ. இது எனக்கும் நடக்குமே, இது எனக்கும் நடக்குமே. பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, இது யாராக இருந்தாலும் சரி, தேவாலயத்தோட சம்பந்தப்பட்டவங்களா, புல்பிட்டோட சம்பந்தப்பட்டவங்களா, அப்பத்தோடு சம்பந்தப்பட்டவங்களா, இல்ல தலைமத்துவத்தோட சம்பந்தப்பட்டவங்களா, சாதாரணமான விசுவாசிகளா, வசனத்தை போதிக்கிறவர்களா, உபசரிக்கிறவர்களா, நீங்க யார வேணா இருக்கலாங்க. இட் மே ஹேப்பன் டு மீ ஆல்சோ. இது எனக்கும் சம்பவிக்கும். ஆண்டவர் யாருடைய பாவத்தையும் கண்டும் காணாதவருமாக என்ன செய்யறதில்ல? விட்டு விடுகிறது, விட்டு விடுகிறது. அப்போ நாம எவ்வளவு பயத்தோடு, எவ்வளவு பக்தியோடு, எவ்வளவு நடுக்கத்தோடு நாம தேவனுடைய சமூகத்துல நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆசாரியனை ஆசாரிய ஊழியத்துல வைத்தது யாரு? கர்த்தர் தான். ஒரு பிரபுவை சிங்காசனத்துல உட்கார வச்சது யாரு? பிரபுதான். ஒருவனை வீட்டில உட்கார வச்சது யாரு? கர்த்தர் தான். பிரியமானவர்களை யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் தேசத்தை இஸ்ரவேல் தேசமாக உருவாக்கியது யாரு? கர்த்தர் தான். அப்போ ஆசாரியனை ஆசாரியனாகவும், பிரபுவை பிரபுவாகவும், சாதாரணமானவனை சாதாரணமானவனாகவும், ஒரு தேசத்தை தேசமாகவும் கர்த்தர் நியமிப்பார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எல்லாரையும் கவனிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, எபேசு சபைக்கு சொல்லும் போது 2:1 வாசிக்கிறோம் இல்லைங்களா? 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர்.
7 நட்சத்திரங்களை கையில பிடித்துக் கொண்டிருக்கிறாரு. 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிறார். இந்த 7 குத்து விளக்குகள் எதை சுட்டி காட்டுகிறது? 7 சபைகளை சுட்டி காட்டுகிறது. அப்ப அவர் சபைகளின் மத்தியிலே உலாவுகிறவர். He is in the midst of the church. அவர்தான் மையமா இருக்கு. அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இல்ல, அவர் உலாவுகிறார். உலாவுகிறார்னு என்ன அர்த்தம்? அவர் ஊழியர் இடத்துல போறாரு, அவர் மூப்பர் இடத்துல போறாரு, அவர் உதவிக்காரர் இடத்துல போறாரு, சகோதரன் இடத்துல போறாரு, சகோதரி இடத்துல போறாரு, உபதேசிக்கிறவன் இடத்துல போறாரு, பணத்தை எண்ணுகிறவர் இடத்துல போறாரு, பணத்தை கையாளுகிறவர் இடத்துல போறாரு, எழுதுகிறவர் இடத்துல போறாரு. பிரியமானவர், அவர் உலாவுகிறவர். அவர் எல்லாரையும் கண்காணிக்கிறவர். அவர் எல்லாரையும் பார்க்கிற தேவன். அருமையான சகோதரனே, சகோதரிகள், இந்த வாழ்க்கையில நம்ம நாம் யோசித்து தேவன் கண்காணிக்கிற தேவன், ஒருவரையும் விட்டு விடுகிற தேவன். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல படித்துக் கொண்டிருக்கும் போது எபேசு சபைக்கு சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லி. தியத்தீரா சபைக்கு சொல்றாரு, உன்னிடத்துல குறைவுகள் உண்டு. நான் சொல்றது புரியுதுங்களா? குறை உண்டு சிங்குலர், குறைவுகள் உண்டு ப்ளூரல். அப்ப ஆண்டவர் ஒரு பாவத்தையும் விடுகிறது இல்ல, ஆண்டவர் பல பாவங்களையும் விடுகிறது. ஆண்டவர் ஒருவரையும் விடுகிறது இல்ல, ஒரு பாவத்தையும் என்ன செய்யறது இல்ல, விடுகிறது இல்ல. அவர் எல்லாவற்றிலும் என்ன செய்யறாரு? கணக்கிலே கொண்டு வரக்கூடியவராக கணக்கிலே கொண்டு வர நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக. இந்த பாவம் எப்படி நடக்கிறது? எந்த விதமான சூழ்நிலையில நடக்கிறது? அதற்குண்டான தீர்வு என்ன? இதை நாம் அடுத்த வாரத்துல நாம தொடர்ச்சியை நாம பார்க்கிறோம். இப்ப நாம கற்றுக்கொண்ட காரியங்களை நம் மனதில் வைத்துக் கொள்வோம். என்படியாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் மிகுந்த ஜாக்கிரதையோட வாழ வேண்டும். நம்முடைய பொறுப்புகளை மிக கவனமாக நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய யாரிடத்திலுமே சரி, நம்முடைய சபையில, நம்முடைய குடும்பங்களில வேத வசனத்தினுடைய அறியாமை இருக்கவே கூடாது. அதற்குண்டான முயற்சிகளை குடும்பமா எடுக்க வேண்டும், சபையா எடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்பொழுது நம்முடைய சகோதரர் சுப்புராஜ் அவர்கள் ஜெபம் செய்து கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். சகோதரர் சுப்புராஜ். எங்களுக்கு கிருபை நிறைந்த துதிக்க ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நல்ல நாளில் மாலை நாளுக்கு அனுப்பி சுத்திக்கிறோம். கட்ட நாங்கள் வேதாந்திலிருந்து நாங்கள் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானிக்க முடியாத உதவி செய்திருக்கிறேன். தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உலகத்தை வாழ்கிறவர்கள், கர்த்தாவே விசுவாசிகள், ரசிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுகிறவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை குறித்து அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் வேதத்தை குறித்து பல பிரசங்கங்களை, பல செய்திகளை, மற்ற காரியங்களை அறிவிக்கிறவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் பார்வைக்கு முன்பாக அவர்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் உணர்த்தப்படுவதற்காக நன்றி சுத்திக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நாங்கள் அதை மிகுந்த கவனத்தோடு, பயபக்தியோடு அதை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ரசிக்கப்பட்டவர்கள் கடையப்பட்டிருக்கிறார்கள். சுற்றி நடக்கிற செய்திகளாக கேள்விப்படும் போது கத்தாவே அது ஒரு மன வருத்தத்தை அளிக்கக்கூடிய செய்திகளாக அங்கு கேள்விப்பட சூழ்நிலை காணப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக, ஊழியத்தை செய்தவர்கள் தங்களுடைய ஊழியத்தை காத்துக்கொள்வதற்காக, தேவ வசனத்தை போதிக்கிறவர்கள் அவர்களுடைய போதனையை அதற்குரிய மரியாதை கொடுக்கத்தக்கதாக வாழ என்பதை குறித்து நீர் வெளிப்பட்டிருக்கிறீர். மோசே குறித்தும் ஆரோனை குறித்தும் மற்ற காரியங்கள் குறித்து நாங்கள் பார்த்தோம். மற்றும் பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லாருடைய செயலை நீ அறிகிற தேவனாக இருக்கிறீர். நீ ஒவ்வொருவரையா பார்த்து கொண்டிருக்கிறீர், உலாவி கொண்டிருக்கிறீர், எல்லாத்தையும் கவனித்து அறிகிறீர். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அந்த உலகத்தை வாழ்வதற்கு நாங்கள் அறிவுறுத்தப்படுகிறோம். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி நம்மளை கத்தாவே இந்த ஸ்ரீ நேரமாக அருமையாக செய்தி கொடுத்த சகோதரர் ஜான் மார்க்க நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு நல்ல சமூகத்தை தாரும், செய்கிற ஊழியர்களை ஆசிர்வத்தரும், அவருடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வத்தலும், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட செய்தியை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வத்தலும், தொடர்ந்து கத்தாவே ஒவ்வொருவரையும் இருக்க வேண்டிய சமூகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தரலும், பல தடைப்பட்ட ஜபிக்கிறோம், அவர்களையும் ஆசிர்வத்தலும், தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆட்சி தேர்ச்சி உற்சாகப்படுத்தக்கூடிய நிலைமையை காணத்தக்கதாக
விசுவாச வாழ்க்கையில வளர்ச்சி பெறத்தக்கதாக நீ உங்களை ஒவ்வொருக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த வேலையை கொண்டாடுகிறோம். இந்த வேலையை எங்களை ஜெபத்தை கேட்டுக்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய தெய்வ புத்தகங்கள் கூட இருக்கட்டும். இது எங்களை கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு சகோதரன் எடுத்த வகுப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது